வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் மிட்லேண்ட் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தானே, மிட்லேண்ட் சர்ச்சில் தமிழர் நாள். இப்போ நாங்கள் மிட்லேண்ட் சர்ச்சை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெரிய மலைகள் மாதிரி இருக்கும். தூரத்தில் கனடாண்ட வடிவான இடங்கள். இப்போ போக இங்கே வீடுகள் குறைவாயும் இந்த மலைகள் காடுகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். இது பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கிட்ட வந்துட்டோம். 21 கிலோமீட்டர் காட்டுது. இந்த இடங்களை பாருங்கள், கனடாவில் எப்படி இடம் இருக்கும்னு சொல்லி கனவே யோசிப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஊரில் சில ஒழுங்குகளுக்கு போன மாதிரி 2 பக்கமும் மரங்கள், நடுவில் ஒரு ரோட் போகுது. ஒற்றையடி ஒரு பாதை, வேற ஒரு பாதை. நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். இது கனடாவில் இப்படியான இடங்கள் கணக்காக இருக்குது. போக போக நோத்தில் இருக்குது. இப்படி தான் ஏன்னா சன நடமாட்டம் குறைவு. இதில் இப்படியான இதுகள்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க முன்பலம் அப்படி போகுதுன்னு சொல்லி. இப்போ இது பார்க்கிங்குக்கு $10 ஆளுக்கு. அப்போ இப்போ கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் இப்போ மேலே போய் கொண்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த மிட்லேண்ட் சர்ச்சின்ற முன்பக்கம். இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மிட்லேண்ட் சர்ச்சுக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த சர்ச்சில் தமிழர் நாள்னு சொல்லி எல்லாரும் பெருந்தொகையான தமிழ் மக்கள் வந்து இங்கே பின்னுக்கு சமைச்சு சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு நாள் பெரிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கு எல்லாரும் தமிழருக்கும் நான் காட்டுறேன். உள்ளுக்கு பின்னுக்கு என்னென்ன நடக்கின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த சர்ச். இப்போ விடிய பரமனுடைய இன்னும் இப்போ ஆக்கள் வந்து கொண்டு வைக்கணும். இனி பின்னுக்கு போனால் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் மேலே போய் கொண்டிருக்கிறோம் சர்ச்சுக்கு படியால். சொல்லுங்க, அப்படியெல்லாம் போகுது. சும்மா போகுது. எப்படி இருக்கு கூட வாழலாம் இல்லை. அப்போ இன்றைக்கு மாதாண்டாரவங்களை எல்லாரும் கிடைக்கும்ன்ற ஆசை. சொல்லுங்க. அப்போ இப்போ நெடுங்க வாரணிங்களோ ஒரு வருஷம் பாருனாங்க. செகண்ட் வாரம் எல்லாருக்கும் வந்து வெளியே. ஓகே. அப்போ இன்றைக்கு கனவே வெறும் வந்தோன்றிருக்கு. இன்னும் வந்தோன்று ஒன்றவே நிறைய ஜனங்களுக்கு மாதாண்டாரில் கட்டாயம் கிடைக்கும். கிடைக்கணும். நன்றி நன்றி. சந்தோஷம். பாய். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டீ வச்சிருக்கணும். எல்லோரும் வந்து குடிக்கணும். இப்படியே இதில் அந்த வடைகள் குடிக்கணும். அண்ணா ஓ குமார் வணக்கம். வணக்கம். 2 வெஜ். அவள் எப்படி போகுது இருக்கிறோம்னா எல்லாம் நல்லா வந்து ஆக்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். ஆமாம், எல்லாம் தொடர்ந்து இப்படி செய்ய வேணும். என்ன எங்களை தமிழ்கிட்ட இவ்வளோ வளர்க்கணும். இங்கே கொண்டு வந்து ஓகே. வாங்க. ഇതിൽ എടുക്കണം ബാക്കൊക്കെ സൈഡിൽ.
என்ன பிஸ்கெட்டா குக்கீஸா இங்கே இதில் அண்ணன் குக்கி கொடுத்துட்டுருக்குறேன். யா அங்கே குக்கி மிட்லேண்ட் சர்ச் யா போகுது. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆ ஆ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நல்ல மனதுக்கு ஓகே குட்டா இருக்கு. நல்லா ஃபீல் பண்றேன். இப்படி கனவேர் வருவிடும் பின்னுக்கு அதுக்கு யா சோ ஸ்டில் வெயிட் பண்ணி பாப்போம் வந்து. அப்போ விடிய கதையில் எல்லா சாப்பாடும் குடிக்கணும். ஃபிஷ் பண்ண இருக்கு, ரோல் இருக்கு, வடை இருக்கு. யா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி எல்லாம் நடக்கும் வந்து நேத்தி என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு இங்கே வந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ள எப்படி உங்களோட அந்த அனுபவம்? யா எனக்கு நல்ல ஒரு குட் நேச்சர் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. இனி சுற்றி எல்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு ஓகே நல்லா ஃபீல் பண்ணுறது, எனக்கு மனதுக்கு ஓகேயா இருக்கு. காட் பிளஸ் வித் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்போ சொல்லுங்க எப்படி இருக்கு இன்றைக்கு தமிழர் நாள் மிட்லேண்ட்? சந்தோஷமாக இருக்குது. நல்ல வெதர் நல்லா இருக்குது. முதல்ல அப்போ இங்கே நிறைய ஆக்களை காணக்கூடியதாக இருக்குது. ஊரில் கண்டாக்கள் எல்லாம் பழைய ஆக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கதையில் இப்போ சாப்பாடு எல்லாம் கணக்காக ஓ குடிக்கும். அது தாராளமாக கிடைக்கும். மிட்லேண்ட் சர்ச் எப்படி இருக்கு? நாங்கள் இன்றைக்கு ஏர்லியாக வந்துட்டோம். வெளியாக வந்தாலும் நிறைய சிரம் வந்து கொண்டு இருக்கு. எங்களுக்கு நினைச்ச அளவுக்கு இடம் கிடைக்கல. இருக்கிற மரத்துக்குள்ள இடம் கிடைக்கல. வெளியாக வந்து கிடைக்கலன்னா இப்போ லேட்டாக வந்தால் இன்னும் கிடைச்சலாம் போயிடும். அங்கே இப்போ சாப்பாடு எல்லாம் கொடுத்த சாப்பிடுறீங்களோ? இப்போ நாங்கள் பொங்கால பக்கம் போகிறோம். அங்கே ரோலுகள், வடைகள், டீ, ஃபிஷ் பண்ண அப்படி கணக்காக இப்போ அப்படியே கொடுத்துருக்கிறேன். சரி சரி. அப்போ இது ஃபர்ஸ்ட் டைமா இல்லை நெடுக வாரம்? நாங்கள் கனகாலாம் வந்து கொண்டு 25-30 வருஷம் வந்து கொண்டு. அப்போ இந்த வருஷம் போன வருடம் மாதிரி கனவேர் வெறியணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அப்போ இவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மிட்லேண்ட் சர்ச்? அவையில் பிறந்ததுலேருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட வேர்ல்டு வைடாக இருக்கிற தமிழாக்களுக்கு இந்த சர்ச்சை பற்றி சொல்கிறேன்னா என்ன சொல்லி? பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம், வந்து மனத்துக்கு ஒரு அமைதியையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற ஒரு இது. இனம் வேறுபாடு அற்ற முறையில் எல்லா தமிழ் மக்களும் வந்து இங்கே ஒன்று கூடி சந்தோஷமாக நாளை கழித்து கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வழிபாடுகளில்
பங்கு பற்றி செல்லுகின்றனர் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி நன்றிங்க, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளில் எல்லாம் பஸ்ஸுகளில் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். இந்த சுற்றி பாருங்க, அந்த இதில் தக்காளி பழம் பட்டி கொண்டிருக்காரு ஜாலை. இதில் கத்தரிக்காய், வெங்காயம் பட்டுறார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள், அதுகள் மீன் எல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. புரோட்டீன் பண்ணி வச்சிருக்கணும். இவனுங்க இதில் எல்லாம் பொரித்து வச்சிருக்கணும். இங்கால பொறி பட்டு கொண்டிருக்கு. ரெண்டை வாரம் முழு பேருக்கும் இங்கே சாப்பாடு கொடுத்துருப்பினோம். இதில் அப்பளம் பறிக்கிறேன். இதில் பொரியல் நடக்குது. ஆட்டரைச்சி சமைச்சு கொண்டிருக்கணும். எப்படி மூடி இருக்குது. இதில் வெங்காயம் தாளிச்சு கொண்டிருக்கணும். அடுத்த சட்டியில் ஆட்டரைச்சிக்கு 8 ஆடு வெட்டி இருக்கிறோம். 8 ஆடு வெட்டி உங்களுக்கு உடனடியாக சமைச்சு கொடுக்க ஆயத்த செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோட கத்திரிக்காய் கறி, சொதி வாரம் முழு பேருக்கும் பப்பட பொரியல், மீன் பொரியல். உங்களுக்கு காரைக்குடி மீன் நல்ல சுவையான சாப்பாடு இருக்கும். இன்னைக்கு பழமை ஒவ்வொரு வருஷம் நடக்கிறதான அப்படி பிஸியாக சமைச்சு கொண்டிருக்கணும். சரி, அடுப்பு இங்கே ஒரு இடத்துல சமைச்சு கொண்டிருக்கணும். இதுவும் இதில் சமைச்ச ஆக்கள் கொடுக்குறாது. ஆனால் சொல்லுங்க, இப்போ 25 வருஷமாக செய்கிறோம். என்னென்ன சாப்பாடு? இன்றைக்கு சிக்கன் கறி, மட்டன் கறி, பருப்பு, கத்திரிக்காய், வெள்ளைக்கறி. இந்த சோறு எல்லாம் சமைச்சு ஆற விட்டுருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறுது. வேறு என்ன, எத்தனை மணிக்கு இது கொடுப்பீங்க? 12:30 1 மணிக்கு கொடுப்போம். அதோட வந்து இளநீ, தண்ணி, ரைட் ரைட், நெக்ரோ, கன ஐட்டம் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி மிட்லேண்ட் சர்ச்சில் இப்போ குரூப்பாக சாப்பாடு சமைச்சு கொடுக்குறது. இவையும் இப்போ ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ஃபன்னாக இங்கே வந்து இன்றைக்கு தமிழர் நாள் எல்லாருமே வந்து இதில் ஃபன்னாக சமைச்சு சாப்பாடு. இப்போ இதில் சோறு இருக்குது, சிக்கன் கறி இருக்குது, பருப்பு இருக்குது, கத்திரிக்காய் கறி இருக்குது. அதை தவிர இளநீ இருக்காம், அப்படி ஊட்டமில்லன்னு அப்படி சாமான்கள் இங்கே வெட்டி கொண்டு வைக்கணும். அதையும் காட்டுறேன். இதில் நான் பாருங்க கத்திரிக்காய் வெட்டினா மிஞ்சால செய்கிறதே. ஆனால் நான் இந்த முறை தான் வந்துடுங்களா? ஓகே, எனக்கு எல்லாம் புதுசாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் போன வருஷம் வந்து எடுத்து போனேன். இப்போ இந்தியாவில் கோழிப்போக்கு அப்படி அந்த கனவேர் இதில் லைனில் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் படிவ செய்கிறவன் அந்த பந்தலில் தொலைச்சியாக சாப்பாடு கொடுத்தோன்றிருப்பினோம். இந்தியாலையும் கொடுத்தோன்று இதுவும் தொடர்ந்து கொடுக்குறவ. அதான் சொல்லிக்கணும். எங்களுக்கு இந்த முறை அவ்வளோ ஒரு சான்ஸ் வந்துருக்கு. அப்போ நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். நல்லது நல்லது. அதான் ஆமாம் ஆமாம். முண்டைக்கு நல்ல வெதரும், இந்த கிழமை நல்ல வெதரும், நல்லா நல்ல என்வாயன்மெண்ட், நல்ல வெதர். இப்போ நீங்கள் உலகத்தில் உள்ள தமிழ் ஆக்களுக்கு சொல்ல போகிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த இன்றைய நாளை பற்றி நீங்கள் சொல்கிறேன்டா.
நல்ல சான்ஸ் கிடைக்கிற நேரம் கண்டிப்பா வாங்குவோம் எல்லாரும். இந்த நாட்டில் எல்லாரும் பேரை வந்துட்டு உண்மையிலே இது ஒரு புதுமையான கோயில். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு நம்பிக்கை வச்சு செய்றீங்களோ கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வேறு எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டில் நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடியதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதுதான் நான் மற்றது இது இப்போ ஒரு ஒன்று கூடல் மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக கழிக்கிறதுனால தான் இப்போ இங்கே பிஸியான லைஃப், அப்போ எல்லாரும் சந்திக்கிறது குறைவு. அப்போ இந்த இன்றைக்கு எல்லாரும் ஒன்றா சந்திக்க ஒரு சந்தோஷம். ஒரே நேரம் ஆமாம் புதாக்களை சந்திக்கிறது மற்ற கணக்கு தலையில காணுறதே ஒரு புண்ணியம் என்று சொல்லுவோம். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நன்றி நன்றி. இவன் இந்த வருஷம் தான் நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறேன். மற்றது இவ நெடுக வார வந்த தங்கச்சி. அப்போ கேட்டுப்பாங்க எப்படி இருக்குன்ற நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலேயே நல்ல சந்தோஷமா இருக்கு. நிறைய சனங்கள் வந்திருக்கிறோம். ஆக்களை பார்க்கவே ஆசையா இருக்கு, எங்கட தமிழ் ஆக்களை பார்க்கவே. இல்லையா எங்கட இடங்கள் எல்லாம் வெள்ளையல் மிக்ஸா தான் இருக்குது. இங்க எல்லாரும் நிறைய தமிழாக்களை பார்க்கும்போது எங்கட ஸ்ரீலங்காவே ரெண்டு பேர் இருக்குது. அதான் இப்ப வருஷத்துல ஒரு நாளைக்கு அப்படியான இடத்துல எல்லாரும் சந்திக்கலாம். மற்றது இங்க சாப்பாடு எல்லாமே இருக்கும், விதவிதமான சாப்பாடுகள் சாப்பிட்டு ஆக்களோட கதைக்கிறது. நீங்க சொல்லுங்க, அப்ப ஸ்ரீலங்காவில இருந்து வந்து நீங்க இப்படி ஒரு நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப உங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அவ அங்க இருந்து பாப்பாங்கல்ல, சொல்லுங்க. பாக்குறவாதான் இப்படி ஒரு கோயில், இது ஒரு புது அனுபவமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்போ நீங்கள் அங்கே ஊரில் உள்ள ஆக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவர் சொல்கிறேன்னா சொல்லி என்ன சொல்லிங்க? இந்த கோயிலை பற்றி இல்லைண்டு நாளை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்குது? தமிழட்டு நாள் வருஷத்தில் ஒரு நடக்கிறது. இங்கே வேற எனக்கு அந்த மடுவுக்கு போன ஒரு ஃபீலாக தான் இருக்குது. ஓகே ஓகே. இங்கே வந்து பார்க்கலாம், தமிழாக்கில் பார்க்க உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இது இல்லை, இன்னும் சரியான க்ரௌட் ஒன்று வரும் ஒரு மத்தியானம் போல. இப்போ நாங்கள் வெள்ளனை நிற்கிறோம். இனி போக போக தான் இன்னும் கனவேர் விரைவிடும். நாங்கள் உண்மையிலே நாங்கள் சைவம், அதாவது இப்படி கோயிலை நாங்கள் பார்க்கல, சைவம் மீது பார்க்கல. அப்படி வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. இங்கே அதான் இந்த ஒரு இந்திய பொறுத்தவரையில் இன்றைக்கு நாளைக்கு இல்லை எல்லாரும் பெருவிடும். எல்லா இனமும் வந்து இன்றைய நாளில் ஒரு சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. ஓகே. நாலாவது காரணிக்கம் இளைஞர் யுவாதிகள் இளம் தம்பதிகளுக்கான மனம். இடம் அளித்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றியை இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் விழுவதாக, சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும்
சொல்லுங்க, எப்படி இன்றைய நாள் நீங்க எல்லா தமிழாக்களையும் ஒன்றா சந்திக்க எப்படி இருக்கு? நல்ல சந்தோஷமான நாள் இன்றைக்கு. வீட்டை நடுக இருக்கிறது வருஷத்துல ஒரு நாளைக்கு இப்படி எல்லா தமிழாக சாப்பாடுகளோட இதுகளோட சந்தோஷம். என்ன கொண்டல் கடலை எல்லாம் கொடுத்தீங்களா? எப்படி போச்சுது? நல்லா இருக்குது கடலையில். ரைட் 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 ஓகே. இங்கே என்னென்னா விடிய தங்கி ஒரே சாப்பாடாக இருக்குது. விடிய நான் வடைகள் ரோலுகள் ஃபிஷ் பண்ணுகள் எல்லாம் அங்கே முன்னுக்கு வச்சு கொடுத்தினோம். டீ இப்போ இந்தியாவில் சாப்பாடு அங்கே சமைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நான் என்னென்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் வயது பண்ணீங்க கூடுதலாக வீட்டானே இருப்பீங்க. சந்தோஷம் தான். சந்தோஷம். இப்படி ஒரு நாளைக்கு சந்திக்க எல்லாரும் சந்தோஷம். சரி, இந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இன்றைய நாள் எப்படி இருக்குது? நல்ல சந்தோஷமா இருக்குது. நாங்கள் கனடாவுக்கு வந்து 19 வருஷம். நான் ஒரு நாளும் பெறாம விட்டதில்லை. ஒரு தடவை மட்டும் பெறையில அந்த டைமில் தான் எங்களுடைய அம்மா வந்து மோசம் போயிருந்தவங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பா வாரினாங்க ஒவ்வொரு வருஷம். இப்போ எப்படி இப்போ விராதாக்கள் பார்த்து கொண்டிருப்பினம் தானே, எல்லாம் வெளிநாட்டில் உள்ளாக்கள் பார்த்து கொண்டிருப்பினோம். கனடாவில் எப்படி எல்லாம் நடக்குது அவைக்கு என்ன சொல்லுங்க, எப்படியான என்ன இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களோட தமிழாக்கள் எல்லாரையும் கூடுதலாக இதில் பார்ப்போம். ஆமாம், நான் இங்கே வந்து நிறைய சொந்தங்களை இங்கே பார்த்தேன். இன்றைய நாள் என்ன மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்க. அந்த சாப்பாடுகள் நிகழ்ச்சிகள் சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் இப்போ சுண்டல் கொண்டு வந்து கொடுத்து முடிச்சுட்டோம். இப்போ தம்பி வாரார், அவர் ஃபாஸ்டா போட்டு நாங்கள் நேரடியாக செய்து கொடுக்க போகிறோம். இவ தான் தம்பின்ற வைஃப், இவ பார்த்து கொண்டு நிற்கிறான். ஆண்டவரே, இந்த உணவு இவர்களுடைய விசுவாச வாழ்வு நிறுத்தனை வளர்ச்சிக்கு உதவியாக அமையவும், தங்களுடைய உடல் சக்தியின் வெளியாக உன்னுடைய ஆன்ம பலத்தை அவர்கள் பெற்று வாழ வரம் கொடுத்து ஆசைப்படுகிறார். எல்லாம் தூயார் உணவை இந்த மக்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக.
தேங்க்யூ. இந்த இடத்திலே இன்னொரு லைன்லேயே வைத்து சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நான் ஏற்கனவே காட்டின மீன் பொரியல், ஆட்டிறைச்சி, கத்திரிக்காய் கறி, சலாட் அதுகள் எல்லாம் வச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெரிய லைனப்பாக நின்று இங்கே வந்த மக்கள் வேண்டி சாப்பிடுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். I don't know. Check. You have to do. Yo, take the phone. I'm not going to. There you go. Do all. You see that cake. One cake. Buns. One cake. Bun. Fish bun. Cake. Bun. Which one? All of them is what it's called. Bun. இங்கே மக்கள் நேர்த்தி வைத்து அந்த சாப்பாடுகளை எந்தவித பணமும் மறவிடாமல் அன்னதானம் மாதிரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு ஆட்கள் கொண்டு வந்து இப்போ ஃபிஷ் பன், ஜூஸுகள், இளநீர் அப்படி பந்தல் போட்டு பல இடங்களிலே வைத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விட ட்ரக்குகளிலே கொண்டு வந்து சாப்பாடு, இப்போ பிரியாணி எல்லாம் சில இடங்களிலே பேக் பண்ணி அப்படி கொண்டு வந்து வழங்கினார்கள். சில இடத்திலே கோழிப்புக்கை வழங்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலே வைத்து இங்கே வந்த பெருந்தொகையான மக்களுக்கு இந்த சாப்பாடுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு எப்படி இந்த சாப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. என்னென்ன சாப்பாடு இருக்கு? மீன் பொரியல், அப்பளம், அப்பளம், சலாட், சோதி, மட்டன் கறி
அண்ட் ஃபிஷ் பான் ஆ வெஜிடேரியன் இப்போ வெஜிடேரியன் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது பார்க்கவே அந்த நல்லா இருக்கு என்ன பார்க்கும் ப்ரெசன்டேஷன் இஸ் குட் ஆ டேஸ்ட் எல்லாம் அப்படி இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சரி தேங்க்யூ வெஜ்ஜி இப்போ வெஜ்ஜி ஆக்களுக்கு வெஜ்ஜி ரைஸ் குழச்சி கொடுக்கணும் இல்லை ஃபிஷ் பண்ண இருக்கு இந்த இடத்திலே கோழிப்புகை வழங்கி கொண்டிருக்கிறார். இங்கே பெருந்திரளான மக்கள் இங்கேயும் நின்று இந்த கோழிப்புகை வேண்டுவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்க பாக்கலாம். அம்மா அப்படி இருக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்கு சரியப்பா ஒரே வணக்கம் 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 நாங்கள் அப்படியே வெள்ளம் வந்து நாங்கள் அப்படியிலேருந்து ஒரே சாப்பாடு 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 ஒரே சாப்பாடு இப்போ அது முடிய லஞ்சு எல்லா விதமான சாப்பாடும் சாப்பிட்டு நாங்கள் வேற ஒரு வலிக்கிட போகிறாரா நாங்கள் இப்போ வந்து சரியா 2 மணி வந்தது ஏர்லியா நீங்க வந்து லேட்டா அடிச்சு உள்ள அவர் ஹோல் பண்ணவர் உண்மையா அண்ணா நீங்க அங்க நான் வரையலாம் போச்சு டைம் கணக்கு ஆக்களோட சைந்தனோட வீடியோ எடுத்து போடுவேன். அப்ப எனக்கு சொன்னேன் அங்க அவரை வீட்டை போய் சொன்னேன் தான் வாரணும் அம்மா வந்து நீங்களா அவட வாரணுண்டு வாராரு சரி உறவுகளே, இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். நாங்களும் இங்கிருந்து விடைபெற்று நாங்கள் டொரண்டோக்கு செல்ல போகின்றோம். ஆகவே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல். நன்றி உறவுகளே.